சொன்னீங்க இன்னைக்கு முதல்வர் பேசியிருக்காரு, இந்துக்களுக்கு எதிரான திமுக அரசாங்கம் சொல்லி ஒரு கட்டமைப்பு அமித்ஷா கூட எல்லாருமே ஏற்படுத்துறாங்க. இந்துக்களுக்கு அதிகமான உரிமைகளை கொடுத்து இந்துக்களை பாதுகாக்கிறதே திமுக தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாரு? தமிழக முதலமைச்சர் அவருக்கு உண்மையாலும் அக்கறை இருந்தால், மக்களை நேசிக்கிறதா இருந்தால், திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த பூர்ணச்சந்திரன் வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டார்னா அதுதான் அவருடைய உண்மையானது. ஸ்டாலின் அவர்கள் திருப்பரங்குன்றம் போய் முருகன் கோயிலில் வழிபட்டு விட்டு பூர்ணச்சந்திரனுக்கு போய் பூர்ணச்சந்திரன் வீட்டில் மன்னிப்பு கேட்டால்தான் அவர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். வட மாநிலங்களில் போய் பார்க்க சொல்லுங்க முதல்ல ஸ்டாலினை. மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள், மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அயோத்தியில் எவ்வளோ பெரிய ராமர் கோயிலை கட்டியிருக்காங்க. ஒரு 500 வருடத்தில் இடிக்கப்பட்ட ஒரு கோயிலை, இதிகாசம் வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை கட்டியிருக்கிறார்கள். காசி விஸ்வநாதர் கோயிலில் அங்கே இருந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றி அந்த கோயிலை இன்றைக்கு சர்வதேச தரத்தில் உயர்த்தியிருக்கிறார்கள். அதே போல் உஜ்ஜைன் மகாலீஸ்வரர் கோயிலில் இதெல்லாம் இதே போல் பெரிய அளவில் செய்து, இதெல்லாம் ஸ்டாலினுக்கு இதை பற்றி எப்படின்னா தெரியும். அவர் போய் பார்த்தா தானே தெரியும். அவங்க போய் நார்த் இந்தியாவில் போய் பார்க்க வேண்டாம், இதே திருப்பரங்குன்றத்துக்கு போங்க. திருப்பரங்குன்றத்தில் சாமி கும்பிடுங்க. நீங்கள் பால் காவடி எடுக்க வேண்டாம், கோயிலில் போய் மொட்டை அடிக்க வேண்டாம். நீங்கள் போய் சாமி கும்பிட்டு பூர்ணச்சந்திரன்கிட்ட போய், பூர்ணச்சந்திரன் குடும்பத்தில் அந்த குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இவங்களுக்கு மனதில்லை. இன்றைக்கி வரலும் அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் ஆனால் இது எல்லாமே எங்களுடைய தேசிய தலைவர்கள் நேரம் வரும்போது அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. எதுக்கு நாள் கொடுக்கணும்? ஏன்னா விசாரணை உங்களுக்கு தெரியும், விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. 41 பேர் இறந்த சம்பவம், அதற்கான விசாரணை நடந்து கொண்டிருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய விசாரணையினோட அடுத்த கட்டம் என்னது, ஏன்னா அது சட்டப்படி இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா அது கோர்ட்டு ஜுடிஷியரியில் சப்ஜுடிஸ் மேட்டர், அதை நம்ம பேசினா நல்லாயிருக்கும். ஆனால் அது ஏற்கனவே எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே இருக்கிறார்கள். நாங்கள் 2024 பாராளுமன்றத்தில் இணைந்து நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அவர்கள் இருப்பது எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கும். அதான் அவருக்கு ஒரு திமுக செய்கிறதெல்லாம் பிடிச்சிருக்காது. பக்தர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தான். நன்றி அண்ணா.